ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிஎன்பிசியில் யூனிட் 8ல் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு. ஸோ தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது, தமிழ்நாட்டினுடைய வரலாறு எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான நூல்கள் எல்லாம் இதுவரை இயற்றப்பட்டுள்ளன அப்படின்னு உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அந்த யூனிட் 8ல் இருக்கு. ரிமைனிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடித்தாச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், பெண்களுடைய பங்கு இன்னும் 1-2 வீடியோ நமக்கு பெண்டிங் இருக்கு. ஒரே ஒரு வீடியோ நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் பத்தி நம்ம நடத்தணும் அப்படின்னாலே பொறுமையா நிறைய எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஒரேடியா எல்லாமே சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு தகவல்கள் செறிந்து கிடக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த தமிழ்நாடு கல்ச்சர் அப்படின்னு. சரி, இப்போ இந்த பண்பாடு நம்ம டைரக்டா டாபிக் உள்ளே போயிடலாம். ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வந்து நம்ம ரொம்ப முக்கியமா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான் தமிழகத்தினுடைய பண்பாடு அப்படிங்கிறது, அதாவது கல்ச்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்த கல்ச்சருங்கிறது ஏன் கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ்ல, யூ ஷுட் நோ. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், தமிழக மக்கள் எத்தகு தொன்மையானவர்கள், எவ்வளவு மூத்த குடிகள், அவர்களுடைய பண்பாடு எப்படியெல்லாம் இருந்துச்சு, அது எப்படியெல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கு, அப்ப நம்ம எதையெல்லாம் நினைவு கூற வேண்டும், நம்ம எந்த அளவுக்கு பக்குவத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த பண்பாட்டுல அடைக்கிடலாம். நம்மளுடைய மேன்மை எப்படி இருந்துச்சு, இப்ப நம்ம எப்படி மாறிக்கிட்டு வரோம், எல்லாமே உணர வைப்பதற்காகத்தான் இந்த டாபிக் வந்து இன்செர்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, சரி, பண்பாடுனா என்ன? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பண்பாடுங்கிறதுடைய வேர்ச்சொல் பாத்தீங்கன்னா பண்படு அப்படிங்கிறது. ஓகே, சோ பண்படு அப்படின்னா, பண்படுனா செம்மைப்படு, சீர்படு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உழவன் வந்து தன்னுடைய நிலத்தை உழவதற்கு எப்படி அந்த நிலத்தை செம்மைப்படுத்தி சீர்படுத்தி பிறகு அந்த நிலத்தில் வந்து விதைத்து விளைச்சலை பெறுகிறாரோ, அது போலவே ஒரு மனிதன் தன்னுடைய மனதினை பண்படுத்துதல் தான் இந்த பண்பாடுங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த பண்பாடுங்கிற வேர்ட் ஆக்சுவலா கல்ச்சர்னு சொல்லுவாங்க, கலாச்சாரம் அப்படின்னு. அந்த கலாச்சாரத்திற்கு இணையான இந்த வார்த்தையை வந்து முதல்ல தமிழ்ல பயன்படுத்துறது யாரு அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதனார். ஓகே, டி.கே. சிதம்பரநாதனார். சோ இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த பண்பாடுங்கிற வேர்டை வந்து தமிழ்ல பயன்படுத்தியிருப்பாரு. சோ இந்த பண்பாடுனா என்ன ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பண்பாடு பார்ப்போம்னா நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், சைட் பை சைட். சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றது, அதாவது நாகரீகம். சிவிலைசேஷன்னா நாகரீகம், இந்த சைடு வந்து கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு. இப்ப கல்ச்சர், பண்பாடுனா என்ன? ஒருவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. ஒருவருடைய பிஹேவியர், நடத்தையா இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. சரி, ஒருவருடைய மெச்சூரிட்டி லெவலா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா எல்லாமே கலந்தது. how a person behaves, how mature he is அப்படின்னு சொல்றோம்ல, what character he has. so அந்த characteristics, maturity and அவருடைய அந்த பிஹேவியர், நடத்தை எல்லாம் கலந்ததுதான் இந்த பண்பாடு, கல்ச்சர். இந்த கல்ச்சர், பண்பாடுங்கிறது அகத்தே தோன்றக்கூடிய வளர்ச்சி. மாந்தனது அக வளர்ச்சியை பற்றி கூறுவது. அது வந்து வெளிப்படையா எப்படி இருக்கும் அப்படின்னா, அகத்திய வளர்ச்சினா அன்பு. ஒரு மனிதன் அன்பானவனாக இருக்கலாம், பண்பானவனாக இருக்கலாம், அருள் கொண்டவன், இரக்கம் கொண்டவனாக இருக்கலாம், குணவானாக இருக்கலாம், பெரியோரை மதிக்கக்கூடியவனாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து கல்ச்சர்ல வரும். சரி, அப்ப இந்த சிவிலைசேஷன் என்ன, நாகரிகம்னா மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியை பற்றி குறிப்பிடுவதுதான் சிவிலைசேஷன். அப்ப சிவிலைசேஷன் புறத்தோற்ற வளர்ச்சினா என்ன? அதாவது பண்பாட்டினுடைய வெளிப்பாடாக நிகழக்கூடியதுதான் அந்த சிவிலைசேஷன். புரியுதா? சோ பண்பாட்டினுடைய வெளிப்பாடாக நிகழக்கூடியதுதான் சிவிலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உணவு, உடை, இருப்பிடம், நம்ம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது நம்ம வெளித்தோற்ற வளர்ச்சி. அப்புறம் வேளாண்மை பற்றி, தொழில், வணிகம் எல்லாமே இதில் அடங்கிடும். அப்போ பண்பாட்டினுடைய வெளிப்பாடாக வெளிவருவதுதான் வரும் வளர்ச்சி, புறத்தோற்ற வளர்ச்சி தான் சிவிலைசேஷன். அகத்தே ஏற்படும் உணர்வானது பண்பாடாகவும் அதன் வெளிப்பாடாக வருவது சிவிலைசேஷனாகவும் இருக்கு. சரி, இப்ப பண்பாடை எப்படி நம்ம அறிஞ்சுக்கலாம், அந்த பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், நான் பண்பட்டவனா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? என்னுடைய எண்ணங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். எப்படி எண்ணங்களை கெஸ் பண்ண முடியும்னா, ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, எண்ணங்கள் தான் வந்து வார்த்தைகளா மாறும், வார்த்தைகள் தான் செயலா மாறும். அப்ப எண்ணங்கள் தான் செயலா மாறும். அப்போ உன்னுடைய எண்ணங்கள் உயர்வாக இருந்தா உயர்வான செயல்கள் தானே வெளிப்படும். அப்ப ஒருவன் செய்யும் செயல்கள் மூலியமாக அறிந்து கொள்ளலாம். அப்ப செய்யும் செயல்கள், எண்ணங்கள், உணவு, உண்ணக்கூடிய உணவு, என்ன உணவுல என்ன பண்பாடு தெரியும் அப்படின்னா, பண்பட்ட உணவு. சும்மா ஏனோ தானோன்னு சாப்பிடக்கூடாது. ஒரு நெறியோட, நெறி வகுத்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு வந்தா அதுவும் ஒரு கலாச்சாரம் தானே, அது ஒரு நாகரிகம் தானே.
மருத்துவ குணங்களோட சாப்பிடுறது, இதெல்லாம் ஒரு உணவு முறையிலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க பண்பட்டவங்களா இல்லையான்னு தெரியும். டயட் கண்டுபிடிக்கிறது, நம்ம இப்ப சாப்பிட்ற டயட் சொல்ல, நீங்க வந்து 2 சப்பாத்தி சாப்பிடுறது டயட் கிடையாது. டயட்னா சரிவிகித உணவு சாப்பிடுறது, அதான் உண்மையான டயட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே தெரிஞ்சுக்கலாம். பேசுகின்ற மொழி வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். எத்தகைய மொழி பேசுகிறார்கள், அந்த மொழியினுடைய செழுமை எப்படி இருக்கு, அதாவது சும்மா ஏனோ தானே இந்த ரொம்ப கலீஜா பேசுறது அந்த மாதிரி கிடையாது. செம்மையான மொழி, அதாவது தூய்மையான வார்த்தைகளை பயன்படுத்தல், இதன் மூலியமா ஒரு மனிதன். அப்ப இது எல்லாமே பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய காரணிகள். சரி, இப்ப பண்பாடுனா என்ன, நாகரிகம்னா எல்லாம் ஓகே. இந்த பண்பாடை பற்றி பல நூல்கள் என்னென்ன சொல்லியிருக்கு. முதல் நூலாகிய தொல்காப்பியம் எடுத்துக்குவோம். சங்க காலத்திலேயே முதல் நூலாகிய தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று அப்படின்னு சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் சொல்றது, ஓகே, உலகம் என்பது ஓகே உயர்ந்தோர் மேற்று, உயர்ந்தோர் மேற்று அப்படின்னா அந்த உயர்ந்தோர்ங்கிற வேர்டு என்ன, உயர்ந்தோர்னா பண்பாடுடையவர்கள். அப்ப உலகம் என்பது பண்பாடு உடையவர்களை கொண்ட ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவ்வளவு மேன்மையாக மக்களை வரையறுக்கிறது தொல்காப்பியம். அப்பவே பண்பாடை பத்தி சொல்ல வர்றாங்க. ஆனா அந்த வார்த்தையை டைரக்டா யூஸ் பண்ண, அந்த வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணது நம்மளுடைய டி.கே. சிதம்பரம். அதனாலதான் அப்ப உயர்ந்தோர் என்னும் வழி என்ன சொல்லுதுன்னா, குணவான்கள், நல்ல மனிதர்கள், அவர்களை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த உயர்ந்தோர் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருக்குறள் என்ன சொல்லுது, பண்புடையார் பட்டுண்டு உலகம். சோ பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னா, அப்ப பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னா, பண்புடையார் பட்டு உண்டு உலகம். திருக்குறள் சொல்ற திருவள்ளுவர், பண்புடையவர்களால் தான் இந்த உலகம் கட்டுப்பட்டு இருக்குது, பண்புடையவர்களால் தான் இந்த உலகம் வந்து இப்பவும் இருக்குதான். அப்போ பண்புடையவர்களுடைய மேன்மையை பத்தி சொல்றாரு. அது நம்ம பண்புடைமை அதிகாரத்துல இந்த குறளே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்க. கொஸ்டின்ல வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஓகே, இதுக்கு அடுத்ததான் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேல போய் நம்மளுடைய கலித்தொகை என்ன சொல்லுது தெரியுமா? கலித்தொகை பல புலவர்கள் பாடிய ஒரு பாடல். அதுல சொல்றாங்க, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பெனப்படுவது ஓகேவா, பாடறிந்து ஒழுகுதலாம். எப்படி பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து அப்படின்னா ஒருவருடைய நிலை அறிந்து செயல்படுதல். இப்போ ஒருத்தங்க வருத்தத்துல இருக்காங்க, நீங்க போய் உடனே போய் கக்கப்புன்னு சிரிக்கிறது, சோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒருவருடைய நிலை, அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க அதை அறிந்து செயல்படுதல் தான் பண்பு அப்படின்னு சொல்ல வர்றாரு. சோ நேரடியா போறீங்க அப்படின்னா அதை அறிந்துதான் நீங்க செயல்படணும்னு சொல்ல வர்றாரு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஓகேவா? சோ இதெல்லாமே வந்து பல நூல்கள் வந்து இந்த பண்பாடு அப்படிங்கிற வார்த்தைகளை பத்தி உபயோகப்படுத்தின விதம். இதை தாண்டி நம்ம இப்போ நம்மளுடைய அந்த தமிழனுடைய நாகரிகம் அப்படின்னு நம்ம வர்றப்போ, தமிழக மக்கள் எப்படி எல்லாம் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ 4 வகையான அசம்ஷன்ஸ், ஐடியாலஜி, கருதுகோள்கள் சொல்றாங்க. அந்த கருதுகோள்கள் என்னன்னா, முதல்ல வந்து தமிழர்கள் வந்து தென்னிந்தியாவின் பழங்குடிகள் அப்படின்னு சொல்லி அதாவது தென்னிந்தியாவிலேயே பிறந்து தென்னிந்தியாவிலேயே உருவான ஒரு இனம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இன்னொரு வகையான கருதுகோள்கள், குமரி கண்டம் அப்படின்னு, இப்ப அழிந்து போன ஒரு கண்டம் நம்ம சொல்றோம் இல்லையா, குமரி கண்டம், லெமூரியா அப்படின்னு, அந்த குமரி கண்டத்துல வாழ்ந்து வந்தவர்களா இருக்கலாம்னு ஒரு கருதுகோள் இருக்கு. மூணாவதா என்ன கருதுகோள்னா, ஆதியில், அதாவது இந்த உலகம் தோன்றிய அந்த காலகட்டத்துல, மனிதர்கள் தோன்றிய காலகட்டத்துல ஆப்பிரிக்காவில்தான் முதல்ல மனிதர்கள் தோன்றினதா வரலாறு சொல்லுது. அந்த ஆப்பிரிக்காவில் இருந்து பண்டைய இந்தியாவிற்கு வந்தவர்கள் தமிழர்கள், அவர்களுடைய வம்சாவளியினதான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருதுகோள் இருக்கு. நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாலேயே வட இந்தியா இருக்கு, ஆசியா, அதற்கு மேல போயிட்டா ரஷ்யா, இதெல்லாம் மத்திய ஆசியா. சோ இந்த மத்திய ஆசியா மற்றும் இந்தியாவினுடைய வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி பழங்காலத்தில் வந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி இந்த 4 வகையான கருதுகோள்கள். சரி, இந்த 4 வகையான கருதுகோள்ல எது உண்மை சரின்னு ஆராய போறதுக்கு முன்னாடி, நாளை நீங்க எடுத்தீங்கன்னா, நாளில இருந்து நமக்கு தெரிய வருது, எப்படி பார்த்தாலுமே நம்ம தொன்மையான மக்கள், நம்ம வந்து இப்ப நேத்து வந்தவங்கல்ல, மிக தொன்மையான மக்கள் தான் இந்த தமிழர்கள். தமிழர்களுடைய பாரம்பரியமானது மிக தொன்மையானதுன்னு தெரிஞ்சது. நாளில எதுக்கு டிக் பண்ணா கூட அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வருது, நம்ம மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்போ மூத்த குடிமக்களுடைய இந்த தமிழக மக்களுடைய அந்த வரலாறு, வாழ்க்கை, அந்த பண்பாடு, இதெல்லாம் எப்படி சார் நம்ம அறிஞ்சுக்கிறது அப்படின்னா,
அதுக்கு வந்து பல விதமான சான்றுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா முதல்ல 3 வகையா பிரிக்கலாம் அந்த சான்றுகளை. முதல்ல இலக்கிய சான்றுகள், லிட்ரேச்சர் எவிடன்சஸ். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் உடைய அந்த நோட்ஸ், ஹிண்ட், அது வெளிநாட்டினருடைய குறிப்புகள், ஸோ ஃபாரினர்ஸ் உடைய எவிடன்சஸ். தேர்டா பாத்தீங்க அப்படின்னா ஆர்கியோலஜிக்கல் எவிடன்சஸ். இந்த மூணுமே நம்ம பகுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல ஆர்கியோலஜிக்கல் எவிடன்சஸ் வாஷ் டாபிக், பெரிய டாபிக்கா போகும். அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் இன்னும் பெரிய டாபிக்கா போகும். பட் இப்போ நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி பார்க்க போறோம். இலக்கிய சான்றுகள். ஓகே, ஃபர்ஸ்ட் இலக்கிய சான்றுகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால இலக்கிய சான்றுகள் நம்ம தமிழகம், அதாவது ஆரம்ப கால பழமையான தமிழகத்துக்கு வந்து ஆன்சியன் தமிழ்நாடுக்கான எடுத்துக்காட்டு இந்த இலக்கிய சான்றுகள். அதில் முக்கியமா 2 நூல்கள், தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்கள். ஓகேவா? இப்ப இந்த தொல்காப்பியம் வந்து வரையறுக்குது எப்படி வட வேங்கடம் முதல் தென்குமரி வரை, நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு வரையறுக்கிறார் தொல்காப்பியர். தொல்காப்பியம்ங்கிறது ஆக்சுவலா ஒரு இலக்கண நூல், அது ஒரு வழிநூல். எப்படி சார் வழிநூல் ஆயிரும் அப்படின்னா, தொல்காப்பியம்ங்கிறது அகத்தியர் எழுதிய அகத்திய நூலை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்டது. அப்ப இது ஒரு இலக்கண நூல், தொன்மையான இலக்கண நூல். இதை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல் பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூல். அப்ப நன்னூலும் இலக்கண நூல். அதனால இலக்கண நூல் எதுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்க நம்ம பார்ப்போம். இலக்கணம் எதுக்கியா வந்துச்சு? இலக்கண நூல் வந்து இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கான வரையறை தான் அந்த இலக்கணம். நம்ம நினைக்கிற மாதிரி கிராமர்னா ஜஸ்ட் லைக் ஒரு வார்த்தையை எழுதுறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கையை கட்டமைப்பதற்கும் அந்த இலக்கணம் தான் தேவை. அதுக்காக தான் இலக்கண நூல்கள் இயற்றப்பட்டன. அந்த காலத்துல மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இயற்றப்பட்டன. அப்போ தொல்காப்பியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லுது, நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையை அகம் புறம் என 2ஆக பகுக்கிறார். அகம்னா உள்ளத்தே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, புறம்னா வெளி வாழ்க்கை, வெளித்தோற்ற வாழ்க்கை, வீரம், போர், குணம் போன்ற பல வாழ்க்கை, உணவு, நடைமுறை எல்லாமே. அகம்னா உள்ளத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள். அப்போ இந்த அகம் வாழ்க்கையை பற்றி தொல்காப்பியம் ரெண்டு வகையாக இருக்கு. சங்க இலக்கியங்கள்லாம் என்னென்னது? குறிப்பா 8 தொகை 10 பாட்டு தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 மேல் கணக்கு நூல்கள், 8 தொகை 10 பாட்டு ரெண்டுமே. அப்ப இந்த 8 தொகை 10 பாட்டு தான் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்களுடைய வாழ்க்கையை அகம் புறம் அப்படின்னு கூட நிப்பாட்டாம அக வாழ்க்கை தனியாகவும் சமூக பொருளாதார வாழ்க்கையாகவும் பகுத்து காட்டுகிறது. அந்த காலத்தினுடைய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட பொருளாதாரம் நிலவியது, எப்படிப்பட்ட வளர்ச்சி நிலவியது, மன்னர்களினுடைய ஆட்சி முறையெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தது, சங்ககால மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பகுத்து காட்டுகிறது இந்த 8 தொகையும் 10 பாட்டும். அதனால அக வாழ்க்கை, இந்த சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கை எப்படி திரும்ப சொல்றாங்க? அன்பின் 5 திணைகளாக பிரித்துள்ளனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பாத்தீங்கன்னா எல்லாமே நில அடிப்படையாக பிரிக்கப்பட்டது. நில அடிப்படையாக பிரிக்கப்பட்டது. மழையிலிருந்து ஆறு உருவாகி அந்த ஆற்றின் வடிகால் எங்கன்னா விளைநிலங்களை உருவாக்குகிறது. மழையானது குறிஞ்சியாகவும், விளைநிலம் காடுகள் உருவாகும் பகுதி முல்லையாகவும், விளைநில பகுதியானது மருதமாகவும், அது போய் சென்று சேரும் இடம் நெய்தல் பகுதியாகவும், அதாவது கடல் பகுதியாகவும் உருவாகிறது. இந்த நாளுமே இல்ல, வறட்சியான காலம் ஏற்படுதுன்னா அதான் பாலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாலை பத்தி சிலப்பதிகாரத்துலதான் முதல்ல சொல்லியிருக்கிறதா ஒரு ஹிண்ட் இருக்கும், சிலப்பதிகாரத்துல இருக்கும். அது நம்ம பின்னாடி இலக்கியங்கள்ல வரும்போது பார்க்கலாம். அப்ப இந்த அன்பின் 5 திணைகள் வகுக்கும் போது முதல் பொருளா என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, நிலமும் பொழுதும். சார்ந்து இருக்கக்கூடிய நிலம், மக்கள் வாழ்ந்த இடம். மலைப்பகுதினா மலைப்பகுதி, காட்டுப்பகுதி, வயல் பகுதி, ஆற்று பகுதி, இந்த மாதிரி. சோ அந்த நிலம், அதுக்கப்புறம் பொழுது, அதற்கான பொழுது சாம நேரமா, நடுப்பகல் நேரமா, அந்த மாதிரி. சோ நிலமும் பொழுதும் முதற் பொருளாக கொள்ளப்பட்டன. அப்போ கருப்பொருள், மையப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன சாமி கும்பிட்டாங்க, வழிபடும் முறை எப்படி, என்ன வழிபாட்டு தெய்வம் யாரு, என்ன தொழில் செஞ்சாங்க, அந்த தொழில் மூலமா அவங்க விளைவித்த பொருட்கள் என்னன்னு, இப்படி சமூக பொருளாதார வாழ்க்கையை பற்றி கூறுவது கருப்பொருள். உரிப்பொருள்னா எசன்ஸ், எக்ஸ்ட்ராவா எசன்ஸ் சேர்க்கிறது. என்னென்ன உரிப்பொருள்? ஒண்ணுமே இல்லை. காதலும் காதல் வழி ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளும் தான் உரிப்பொருள். சோ காதலும் காதல் வழி ஏற்படும்
சோ அந்த காதலும் காதல் வழி ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளும் தான் உரிப்பொருள். அப்போ அக வாழ்க்கை, சமூக பொருளாதார அக வாழ்க்கை பத்தி பார்த்தாச்சு, அன்பின் 5 திணைகளா பிரிச்சுட்டாங்க. அதுல சமூக பொருளாதார வாழ்க்கை பார்ப்போம். 8 தொகை. சோ 8 தொகை நான் சும்மா 8ன்னு குறிப்பிடுறேன். 8 தொகையில பாத்தீங்கன்னா குறிப்பா புறநானூறு நம்ம எடுத்துக்குவோம். புறநானூறு கணியன் பூங்குன்றனார். புறநானூறு பல புலவர்கள் எழுதிய பாடல்கள் உடையது, 400 பாக்களை உடையது, ஒரு கடவுள் வாழ்த்து இருக்கும். அப்ப இந்த 400 பாடல்ல ஒரு பாட்டு கணியன் பூங்குன்றனார் எழுதியது பாத்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளு. எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளு, யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, பிறர் தர வாரா. ஓகே, அதுக்கப்புறம் நோதலும் தனிதலும், நோதலும் தனிதலும். நான் ரொம்ப மெதுவா சொல்றதுக்காக, நீங்க எழுதணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க நோட்ஸ் எழுதுறதுக்கு, அதுக்காக தான். நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவது அன்றே, சாதலும் புதுவது அன்றே. ஓகே, எஸ், ஓகே, எஸ். அப்ப இது என்ன, யாதும் ஊரே யாவரும் கேளு. அதாவது எல்லாமே நம்ம ஊர் தான், எல்லாருமே நம்ம உறவினர்கள், கேளு உறவினர்கள் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாராம். நீங்க நல்லதோ கெட்டதோ நீங்க செய்யாம உங்களுக்கு வராது, நீங்க செஞ்சாதான் வரும், நீங்க செய்யாம வராது அப்படின்னு சொல்றாருயா. நீங்க செஞ்சாதான் வரும், நீங்க செய்யாம வராது. அதுக்கப்புறம் நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, அவற்றோர் என்ன. இந்த தீதும் நன்றும் பிறதர வாரா மாதிரி தான் நோதலும் தனிதலும். நோதல்னா நீங்க வருத்தப்படுறது, தனிதல்னா நீங்க மகிழ்றது. அப்போ நீங்க வருத்தப்பட்டாலும் வருத்தமும் மகிழ்ச்சியும் அப்படிதான் ஐயா, நீங்க தராம வராதியா. அப்போ தீதும் நன்றும் பிறதர மாறா, அதே மாதிரி நோதலும் தனிதலும், வருத்தமும் மகிழும் மகிழ்ச்சியும். சாதலும் புதுவதும் அன்றே. சாகிறதுல புதுசா வந்தா சாகத்தாயா செய்யணும். வாழ்றது மட்டும் இனிமையா, வந்தா வாழ்றது மட்டும் இனிமையா கிடையாது. வாழ்றதோ சாகுறதோ இனிமையும் கிடையாது, புதுமையும் கிடையாது. எல்லாம் ஒண்ணுன்னு வாழ்ந்தாதையா உலகம் அப்படின்னு அழகா அந்த காலத்தினுடைய கலாச்சாரம் பண்பாட்டினை எடுத்து கூறுகிறது புறநானூறு. கணியன் பூங்குன்றனார் எழுதுறது. உங்களுடைய மாடல் கொஸ்டினுக்குள்ள கேட்டிருப்பாங்க, யாதும் ஊரே யாவரும் நன்றி, இதனுடைய அடுத்த வரி என்னன்னு கேட்டிருப்பாங்க. அடுத்த வரி என்னன்னு கேட்டிருப்பாங்க. சோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதுக்கு அடுத்த வரி கேட்டாலும் நீங்க எழுதலாம், நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. அதுக்கு அடுத்த வரி கேட்டாலும் சாதலும் பொதுவது அன்றே, வாழ்தலும் இனிமையானது அன்றே அப்படின்னு சொல்லி வரும். வாழ்தலும் இனிமையானது கிடையாது. அதுக்கப்புறம் பதிற்று பத்து என்ன சொல்லுது, பதிற்று பத்தும் 8 தொகையில வரும். அது என்ன சொல்லுதுன்னா, சேர மன்னர்கள், சேர மன்னர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி அமைச்சது, சேர மன்னர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய போர்த்திறம், கொடைத்தன்மை, எப்படி எல்லாம் ஆட்சி புரிந்தார்கள், இதெல்லாம் பத்தி சொல்றது பதிற்று பத்து. அதுக்கப்புறம் பரிபாடல். பரிபாடல்ங்கிறது இசை நூல். ஓகே, மியூசிக்கல் லிட்ரேச்சர், இசை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிபாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, மதுரை மன்னர்கள், பாண்டிய மன்னர்களுடைய சிறப்பு ஆட்சி முறை, மதுரையை சுற்றி ஓடக்கூடிய வைகை நதியின் சிறப்பு, திருமாலின் சிறப்பு, முருகப்பெருமானின் சிறப்பு, அப்பவே தெய்வங்களுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு எங்க பரிபாடல்ல. சோ இது எல்லாமே சொல்லக்கூடிய 8 தொகை நூல்கள். சரி, நம்ம அப்படியே 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டு, 10 பாட்டு, 10 பாட்டுனா 10 பாட்டு. அந்த 10யுமே இப்ப நம்ம பார்ப்போம். அந்த 10ல ஒரு 5 பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்களா போயிடும். 5 ஆற்றுப்படை நூல்கள், மிச்சம் 5 குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. ஓகேவா, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. இந்த குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு என்ன சொல்றதுன்னா, நிலவளம், குறிஞ்சி முல்லை அந்த நிலங்களினுடைய வளம் மற்றும் காதலின் சிறப்பினை பற்றி கூறுகின்றன. நெடுநல்வாடை, காதலையும் வீரத்தையும் ஒரு சேர புகழும் நூல் நெடுநல்வாடை. மதுரை காஞ்சி, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய சிறப்பை கூறுகிறது. இந்த மதுரை காஞ்சியினுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, நிலையாமை பற்றி கூறுகிறது. நிலையாமை தெரியுது உங்களுக்கு? நிலையாமைன்னா என்னன்னு திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே படிச்சிருக்காரு, நிலையாமை அப்படின்னு சொல்லி. அதாவது நிலைத்து நில்லாமை, எது நிலையான பொருள் எது நிலையற்ற பொருள்னு தெரிஞ்சுக்கையா. அப்போ பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பற்றி கூறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த மனிதன் ஆற்ற வேண்டிய, அந்த பாண்டிய மன்னன் ஆற்ற வேண்டிய கடமையான நிலையாமை பற்றியும் கூறுகிறது இந்த மதுரை காஞ்சி. அதுக்கப்புறம் பட்டினப்பாலை. பட்டினப்பாலை சோழர்களுடைய சிறப்பு, பூம்புகார் நகரம். பட்டினப்பாலை எப்படி முட்டாச்சிறப்பின் பட்டினம்,
முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெரினும், முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெரினும் சொல்றாரு பாருங்க. வாரிரும் கூந்தல் வயங்கிழை ஒளிய வாரேன் என் நெஞ்சே அப்படின்னு சொல்றாரு. எப்படி உருத்திரன் கண்ணனார் இதுல பட்டினப்பாளையில ஒரு பாட்டு சொல்றாரு. முட்டா சிறப்பின் பட்டினம் பெரினும், முட்டா சிறப்பு எண்ணற்ற சிறப்பு, சோழ நகரமாகிய பூம்புகார் நகரத்தினுடைய சிறப்பு. அப்ப இந்த சோழ நகரமாகிய பூம்புகார்னா முட்டா சிறப்பின் பட்டினம், காவிரி பூம்பட்டினம். சோ அந்த முட்டா சிறப்புன்னா எண்ணற்ற சிறப்பு, வணிக சிறப்பினை பற்றி சொல்றாங்க. அப்ப அந்த சோழர்களின் காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் நகரம் மிகச்சிறந்த வணிக வளங்களை கொண்டிருந்தது, எண்ணற்ற நகரங்களோடு வணிக தொடர்பு கொண்டிருந்தது அப்படின்னு சொல்ல வர்றாங்க இந்த இடத்துல. அப்படிப்பட்ட அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு செழுமை, அவ்வளவு எழில் வாய்ந்த அந்த நகரத்தையே எனக்கு பரிசாக தரினும், வாரினும் கூந்தல் வயங்கிழை ஒளிய வாரேன். என்னுடைய தலைவி, அதாவது அந்த பாட்டுடைய தலைவன் சொல்றானாம், என்னுடைய மனைவியை பிரிந்துதான் நான் அவ்வளவு மிக பெரும், அதாவது மன்னன் பரிசாக தர்றாங்க எனக்கு, ஆனா என் மனைவி வீட்டுல விட்டுட்டு நான் போய் அந்த பரிசை வாங்கணும் அப்படின்னா அந்த பரிசு வேண்டாம், நான் வரமாட்டேன். என்னுடைய மனைவியை பிரிதலே அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அப்போ அந்த நேரத்துல இவ்வளவு பெரிய பரிசு கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம். அப்போ அந்த தலைவன் தன் மனைவி பால் கொண்டிருந்த அன்பு ஒரு நகரத்தை கொடுப்பினும் அது வேண்டாம் என சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதான். அது கூட பிரிய சொல்லல மனைவி வீட்டுல விட்டுட்டு வாங்குறதுக்கே அந்த நகரம் வேண்டாங்கிறாங்க. மனைவி பிரிதலே கொடுமையான ஒரு விஷயமா கருதுனாங்க அந்த காலத்துல. அதைத்தான் அவர் சொல்றாரு, உருத்திரன் கண்ணனார் சொல்றாரு, முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெரினும் வாரினும் கூந்தல் வயங்கிழை ஒளிய வாரேன். அப்போ 5 நூல்கள், இன்னும் ஆற்றுப்படை நூல்கள் பத்தி பார்ப்போம். சிலப்பதிகார, மணிமேகலை, இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 5 காப்பியங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதுல சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிறப்பு என்னதுன்னா, சிலம்பினை பற்ற, அதாவது 3 கூற்றுகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அது என்ன அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றம்? அதாவது அரசியல்வாதிகளுக்கு அந்த அறமே தண்டிக்கும்னு சொல்றாரு. நீங்க அறத்தினை வழிவகை செய்யாது, நீதி நெறி வலுவாத ஆட்சி புரியவில்லை என்றால் அந்த அறமே உங்களை தண்டிக்கும் யமனாக மாறும். அதானே நடந்துச்சு பாண்டிய மன்னனுக்கு. தான் தவறாக நீதி வழங்கிய ஒரு காரணத்தால் அந்த நீதியை அவரை கொன்று விட்டது. கரெக்டா? அப்ப அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவது. உரைசால் பத்தினா யாரு? கற்பு நெறி தவறாத பெண்மணி, அவரை உயர்ந்தோர் ஏற்றுவர். ஆமா, அப்ப மக்கள் ஏற்றத்தானே செஞ்சாங்க. யாராவது தூற்றுறாங்களா அந்த பெண்மணிய? 3வது, ஊழ்வினை உறுத்து ஊட்டும். அதாவது நம்ம செஞ்ச பாவம் நம்மளை கண்டிப்பா தண்டிக்கும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விடாது. கோவலனுக்கு இந்த நிகழ்வு நடக்க காரணம் முன்ஜென்ம வினை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 3 அதிகாரங்களை, 3 வாழ்வியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த சிலப்பதிகாரம் எது சேர சோழ பாண்டிய முப்பெரும் நகரங்களை பற்றியும் கூறக்கூடிய ஒரே நூல். ஏன்னா சோழ நாட்டில் பிறந்த கோவலனும் கண்ணகியும் மதுரை நாட்டில் வியாபாரத்திற்கு மடிந்த கதை பற்றி யார் கூறுகிறார்? சேர நாட்டைச் சேர்ந்த இளவரசர் இளங்கோவடிகள் கூறுகிறார். அப்போ 3 நகரங்களின் சிறப்பை பற்றி கூறக்கூடியது. அதே மாதிரி மணிமேகலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சமய நூல். இது ஒரு சமய நூல், ஓகேவா? சமண சமயத்திற்கான நூல். இந்த நூல் பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலையில முக்கியமான ஒரு சில விஷயம் என்னது அப்படின்னா, பசியை பிணியாக உருவகம் செய்கிறது. இந்த நூல் பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தை குறிக்கும் புரட்சிகரமான ஒரு காப்பியம் மணிமேகலை. அதே மாதிரி இதனுடைய மைய கருத்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதனுடைய அடிப்படை காரணத்தை ஆராய்ந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு காண முடியும் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா இந்த மணிமேகலை நூல்ல சொல்றாங்க. அப்போ அவ்வளவு சிறப்பினை கொண்டது நம்ம தமிழக நாகரீகம். அவ்வளவு பண்பாடு எப்படி பறந்து விருந்து வருது ஒவ்வொரு நூல்களையும். இதெல்லாம் தாண்டி இந்த ஆற்றுப்படை நூல்கள் பத்தி நீங்க சிறப்புன பார்க்கணும். அதுனா ஆற்றுப்படை நூல்கள் தான். 10 பாட்டுல மிச்சம் உள்ள அந்த 5 நூல்கள் பாத்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள். அதுல சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, எவ்வளவு ஆற்றுப்படை. சோ அந்த 5 ஆற்றுப்படை நூல்கள் என்னென்னது? திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, கடைசியா கூத்தராற்றுப்படை. அதனால கூத்தராற்றுப்படையினுடைய இன்னொரு பெயர் தான் மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைப்படுகடாம். அது என்ன? முதல்ல ஆற்றுப்படை,
படைனா படுத்துதல், ஆற்றுனா வழி, வழிப்படுத்துதல், நெறிப்படுத்தல், வழி வகைகளை எடுத்து கூறுதல், வழி வகைகளை எடுத்து கூறுதல். சோ கூத்தரும் பாணரும் பொருணரும், கூத்தரும் பாணரும் பொருணரும் விரழியும், ஓகே, ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி, உரளத் தோன்றி, ஓகே, பெற்ற பெருவளம் பெறார்க்கு, பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரியீச், அறிவுரியீச், ஓகே, சென்று, கொஞ்சம் தெரியாம தான் இருக்கும், ஃபோல்டர் வச்சு எழுதிக்கங்க. பயன் எதிர சொன்ன பக்கமும். இது யாரு சொல்றாங்கன்னா தொல்காப்பியத்துல சொல்லக்கூடிய ஒரு வரிகள். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினது யாரு? நச்சினார்க்கினியர், இல்லையா? இந்த தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க, கூத்தரும் பாணரும் பொருணரும் விரழியும். யார் அந்த கூத்தர் அப்படின்னா ஆற்றுப்படை நூல்களுக்கான இலக்கணம் தான் இது. ஆற்றுப்படை நூல்கள்லாம் என்னன்னு தொல்காப்பியத்திலேயே சொல்லியிருக்காங்க. கூத்தரும் பாணரும். அப்போ இலக்கணம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஒரு இலக்கியம், ஆற்றுப்படை நூல்கள் இப்படித்தான் அமையணும்னு சொல்லி எழுதணும்னு சொல்லி தொல்காப்பியத்துல சொல்றாங்க. அதான் இலக்கணம். அப்போ ஒரு நூல் இவ்வாறுதான் இருக்கணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை இவ்வாறுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இலக்கணம். அப்படிங்கிறப்போ கூத்தரும் பாணரும், அது யாரு கூத்தர்? கூத்தர்னா கூத்தாடி, அதாவது நீங்க அந்த பொருள் எடுத்துக்கூடாது. கூத்தாடினா என்னதுன்னா நாடக கலைஞர்கள், பாணரும் இசைக்கலைஞர்கள், பொருணரும் புலவர்கள்னு சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம்? இது நச்சினார்க்கினியர் எப்படி சொல்றாரு? பொருணருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பொருள் சொல்லுவாங்க. நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையில போர்க்களம் பத்தி பாடுபவர்கள், ஏற்களம் பத்தி, விவசாயம் பத்தி பாடுபவர்கள், போர்க்களம் பத்தி பாடுபவர்கள், போர் நடைபெறக்கூடிய இடம் பத்தி போற்றி பாடுபவர்கள், அதெல்லாம் வரக்கூடியது அந்த பொருணர். அதாவது பாடல்களையும் நாடகங்களையும் ஒரு சேர வாய்த்தவர் இந்த பொருணர். நெக்ஸ்ட் விரளி, பெண்பார் புலவர்கள், விரளியும் பெண் புலவர்களும். அப்போ கூத்தரும் பாணரும் பொருணரும் விரளியும் 4 பேர் எப்படி எப்படி இருப்பாங்க அந்த காலத்துல அப்படின்னா, ஆற்றடை காட்சி உரளத் தோன்றி, ஆற்றடை காட்சி தான், அதாவது உரளத் தோன்றி, அதாவது பார்த்த உடனே தெரிஞ்சிடும் தான் ஒரு மன்னர் கிட்ட பொருள் பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாட்டிலே நாட்டு மன்னனிடம் பாடி பொருள் பெற்று திரும்பும் வழியில் ஏதேனும் ஒரு புலவரை, தன்னை போன்ற ஒரு புலவரை கண்டால் அந்த புலவரை கண்ட மாத்திரத்திலேயே அறிந்து கொள்வார்கள். ஏன்னா இருவருக்கும் அறிவில் வேறுபாடு இருக்காதாம். ஆனா இருக்கக்கூடிய ஒரே வேறுபாடு, தான் இந்த மன்னனிடம் பொருள் பெற்று வந்திருக்கிறேன், அந்த புலவர் பொருள் இல்லாத அலைந்து திரிகிறான். அப்ப இந்த பணம் மட்டும் தான் வேறுபாடுன்னு அறிஞ்சுக்குவாங்களா அந்த புலவரை பார்த்த உடனே அந்த புலவர் கிட்ட போய், புலவர் பெருமானே, நான் இந்த மன்னன் கிட்ட பாடி இந்த மன்னன் கிட்ட இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மன்னன் இவ்வளவு சிறப்பினை உடையவன், நீயும் சென்று இவனிடம் பாடி பொருள் பெற்று திரும்புவாயாக, உன் வாழ்க்கையை வளம்பட அமைத்துக் கொள்வாயாக அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய புலவர்களுடைய அந்த பெருங்குணங்களை பற்றி கூறக்கூடியதுதான். தான் மட்டும் பரிசு வாங்கின பத்தாது, என்னை போன்ற பிற புலவனும் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உயர் குணங்களை பற்றி எடுத்து கூறுவதுதான் ஆற்றுப்படை நூல்கள். திருமுருக ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை. கூத்தர் ஆற்றுப்படையினுடைய இன்னொரு பேர் தான் மல்லைப்படுகடா. இதுல தொல்காப்பியத்துக்கு உரை நூல் எழுதுனது நச்சினார்க்கினியர். எப்படி? அப்போ அதுல ஆற்றடை காட்சி உரளத் தோன்று, அந்த காட்சி கண்டவுடன் உரளத் தோன்று என்ன, அதாவது தன்னை விட பிறந்திருப்பவர், அதாவது தன்னை விட அவருக்கும் எனக்குமான வேறுபாடு அந்த பொருள், அந்த விஷயத்தை அறிந்து கொண்டு பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி. சோ அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க கிட்ட பொருள் இல்லைன்னு. அப்போ நான் என்ன பண்றேன், நான் பெற்ற பெருவளம், நான் பெற்ற பொருளும் அவரும் பெறாத அவருக்கு கிடைக்க எண்ணி அவருக்கு அறிவுறுத்தி இந்த மன்னன் இப்படி இருக்காங்கிற அந்த விஷயத்தை கூறி சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும், பயன் எதிர அவரும் சென்று அந்த பயனை எதிர பயனை அடைந்து கொள்வதற்காக சொன்ன அந்த குணம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு லைன்னா. அது இதான் ஆற்றுப்படை நூல்கள். 5 ஆற்றுப்படை நூல்கள் 10 பாட்டுல. அப்போ நம்ம தமிழக வரலாற்றினுடைய இலக்கிய சான்றுகளை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தொன்மையான, இது எங்கேயா தொன்மையானது வச்சுன்னு பாக்குறீங்களா?
குணநலன்கள் பாருங்க. இந்த நூல்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்டவை. 2000 வருடங்களுக்கு முன்பு சங்க காலத்துல இயற்றப்பட்ட நூல்கள். அப்பவே அவ்வளவு குணம் எப்படி இருந்திருக்கு. இது தாயா பண்பாடுன்னு சொல்றாங்க. இது தாயா நம்ம கலாச்சாரம். இவ்வளவு காலத்திற்கு முன்பே நம்ம எவ்வளவு சிறப்பான பண்பாட்டினை கொண்டிருந்தோம் அப்படிங்கிறத வரையறுக்கக்கூடிய நூல்கள் தாயா இது. அப்போ என்னென்ன பார்த்தோம், கலித்தொகை என்ன சொல்லுது, திருக்குறள் என்ன சொல்லுது, தொல்காப்பியம் என்ன சொல்லுது, பத்துப்பாட்டுல என்னென்ன சொல்லுது, எல்லாமே. ஆற்றுப்படைனா என்ன, அதுக்கான இலக்கணம், அதுக்கான உரை எழுதுனது யாரு, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடி, மதுரை, காஞ்சி, பட்டினப்பாலை. அதுல பட்டினப்பாலையில ஒருத்தனங்கண்ணார் எழுதுற ஒரு பாடல். அதுக்கப்புறம் 8 தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல். அதுல எது இசை நூல், எது இலக்கண நூல், எவ்வளவு விஷயம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதை பத்தி எல்லாம் தான் நமக்கான ஹிஸ்டரி. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எவிடன்சஸ், வெளிநாட்டினரின் குறிப்புகள். அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.